ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்கான எல்லா ரிட்டன்ஷன் லிஸ்ட்டும் இப்போதைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ் தலைவாசம் ஒரு 10 ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க வித் என்ஒய்பிஸோட சேர்த்து. அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது மே 31 அண்ட் ஜூன் 1 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ஆக்ஷனில் தமிழ் தலைவாஸ் எந்த மாதிரியான ரெய்டர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். யாருக்கு போக அவங்க வாய்ப்பு இருக்குது, போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது காலங்காலமாக எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுவாங்களோ அதே பிளேயர்ஸ் தான் இப்போ திரும்பவும் ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் டவுட்டே கிடையாது. எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒருத்தர் புதுசாக ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் தென் சாகர் ராத்தி, இமோன்ஸும் வழக்கமாக ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸ் தான். அண்ட் தென் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 5 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. நிதேஷ்குமார், நரேந்தர் கண்டோலா, ரோனாய்க்கு, ஆஷிஷ், விஷால் செகல்னு சொல்லிட்டு. அண்ட் என்ஒய்பி கேட்டகரியின் கீழ் அனுஜ் கவாடே அண்ட் தீரஜ் பைல்மரேங்கிற 2 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த 10 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. 4 என்ஒய்பிஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க பிகேஎல் சீசன் 12க்காக. ஸோ அவங்க ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது 14 பேர் கொண்ட, அதாவது 14 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு ஸ்குவாடோட தான் என்ட்ரி ஆக போகிறாங்க. அவங்களோட பர்ஸ் வேல்யூ அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 கோடியிலிருந்து 3 கோடி வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறது பிகே ரிலீஸ் பண்ணல. அதனால் 3 கோடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பர்ஸ் வேல்யூ வச்சுப்போம். ஒட்டுமொத்தமாக 5 கோடி, அதில் 2 கோடியை வந்து ரிட்டன்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 3 கோடி இருக்க வாய்ப்பு இருக்குது என்னோட கெஸ் படி அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை வச்சு எந்தெந்த ரைடர்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அண்டு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வழக்கமாக ஒரு மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. ஒரே ஒரு ரைடரை கான்சன்ட்ரேட் பண்ணி அவருக்கு 2 கோடிக்கு மேலே கொடுத்து சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அமௌண்ட்டை எல்லாம் அவருக்கே செலவு பண்ணிட்டு மிச்சம் அமௌண்ட்டே இல்லாமல் டீமை பில்ட் பண்ண முடியாமல் போய் மாட்டிப்பாங்க. இதை முன்னாடி பவன் ஷராவத் இருந்தப்பவும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் சச்சின் தென்வருக்கும் பண்ணாங்க. இந்த முறை அந்த ஒரு தப்பை பண்ணாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சஞ்சீவ் பலியான் அந்த அளவுக்கு போக மாட்டார்னு நினைக்கிற ஒரு பிளேயர் மேலே. ஸோ அப்படி போகாமல் இருந்தால் சந்தோஷம். அப்படி போனார்னா திரும்பவும் மாட்டிப்பாங்க தமிழ் தலைவாஸ் அதே பிரச்சனையில். ஸோ இங்கே ரைடர்ஸ் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது ஆக்சுவலி தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற பிளேயர் சஞ்சீவ் பலியானோட ஆஸ்தான பிளேயரான அர்ஜுன் தேஷ்வால். சஞ்சீவ் பலியான் எங்கே போனாலுமே அர்ஜுன் தேஷ்வாலை கூட கூட்டிகிட்டே போயிடுவார் பிகேல பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான். அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு சில சீசன்கள்லாம் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு அசால்ட்டாக போட்டி போட்டுட்ருக்காரு. அண்ட் எப்போவுமே அந்த டாப் ரைடர் லிஸ்ட்டில் டாப்லேயே தான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. இன்ஜுரியே இருந்தால் கூட கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். தனியாலாம் மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக தரமான பிளேயர் தமிழ் தலைவாசில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சஞ்சீவ் பலியான் இங்கே இருக்காரு அப்படிங்கும்போது. அண்டு இந்த அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வேல்யூ இப்போ 1.5 கோடிக்கு மேலே வந்து நிற்கிது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக 2 கோடி பக்கம் போவார். ஒவ்வொரு சீசனும் ஏதாச்சும் ஒரு ரைடர் இந்த 2 கோடிக்கு மேலே போயிட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் பவன் ஷராவத் வந்து சீசன் பை சீசன் 2 கோடிக்கு மேலே போயிட்டு இருந்தார். போன சீசன் சச்சின் தென்வர் போனார். இந்த சீசன் வந்து இந்த அர்ஜுன் தேஷ்வாலுக்கு அந்த 2 கோடி கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு தமிழ் தலைவாஸ் அவருக்கு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். 1 கோடி 1.5 கோடியில் வந்தாருன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். 2 கோடிக்கு மட்டும் அவர் செலவு பண்ணக்கூடாதுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ் வந்து அவங்களோட 3 ரைடர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. விஷால் செகல் ஒரு 3வது ரைடர், 3rd ரைடர்னு வச்சுக்கோங்க. 2nd ரைடராக நரேந்தர் கண்டோலா இருக்காரு. இல்லை ஃபர்ஸ்ட் ரைடராக கூட நரேந்தர் கண்டோலா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் மோயின் சஃபாகியும் ரைட் பண்ணுவார். போன சீசன் பிகேஎல் சீசன் 11ல் ஹையஸ்ட்டு ரைட் ஸ்கோரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது தமிழ் தலைவாஸ்க்காக மோயின் சஃபாகி தான். ஸோ மோயின் சஃபாகி, நரேந்தர் கண்டோலா, விஷால் ஜெகல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்களை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். பேக்கப்புக்கு ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி அவங்க சைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அபிராஜ் பவர், ரோஹித் பனிவால் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இன்னொரு ரைடருக்கு போகணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி ரைடருக்கு அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பேக்கப்புக்கு ரைடர்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அவங்க வந்து பிரைமரியாக ஒரு ரைடருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போனால் இவருக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது. ஸோ இப்போ அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நவீன்குமார் கோயத் ஃபர்ஸ்ட் முறையாக ஆக்ஷனுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ நவீன்குமார் கோயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ஒய்பியா டமாண்டலி கேஸில் சைன் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் பெருசாக ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆனதே கிடையாது. இப்போ அவரோட வேல்யூ 40 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நவீன்குமார் கோயத்தோட வேல்யூ அப்படிங்கிறது இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஆக்ஷன்லேயே ஒரு 50லேருந்து 60 லட்சம் இவ்வளோ தான் போவார். ஸோ இப்படி இருக்கிறப்போ நவீன்குமார் கோயத் ஒரு நல்ல ஆப்ஷன் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். பட் தமிழ் தலைவாஸில் வர பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி காரணமாக வெளியே போகிறதுக்கு வழக்கமாக வச்சுருக்காங்க. நவீன்குமார் கோயத் வேறு இன்ஜுரி ப்ரோனு. ஸோ அதனால் அவர் இங்கே வந்தார்னா அவர் எப்படி போவாருங்கிறதும் நமக்கு தெரில.
ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயமா இருக்கு. ஸோ நவீன்குமார் கோயத் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஆப்ஷன். பட் அவரை எடுப்பாங்களா தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிறது தெரியல. பட் கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்தாருன்னா அவரை எடுத்து வச்சுக்கலாம். இன்ஜுரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, நம்ம கிட்ட பேக்கப்ஸ் இருக்கு. பட் நவீன் வந்து ஒரு பீக் ஃபார்ம் அடையிறதுக்கு தமிழ் தலைவாஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இது இல்லாமல் யூ மும்பாவிலிருந்து மஞ்சித் தாக்கியாவும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. மஞ்சித்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். தமிழ் தலைவாஸில் ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேயர் தான் அவர். ஸோ அந்த மாதிரி மஞ்சித் தாக்கியாவையும் மேபி யூஸ் பண்ணலாம். பட் சஞ்சு பலியான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மஞ்சித் தாக்கியாவே அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினது கிடையாது சஞ்சு பலியான். ஸோ அதனால மேபி அவர் எடுக்க மாட்டாங்க. பட் என்னோட ஆப்ஷன்ல மஞ்சித் தாக்கியாவுமே இருக்காரு. அண்ட் தென் பெங்களூரு புல்ஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல சில சீசன்களை பிளே பண்ணி பெரிய பெரிய சப்போர்ட்டை தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற அஜின்கியா பவார் ஓவராலா இப்போ வரைக்கும் பல தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் வந்து அஜின்கியா பவாரை திரும்ப எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் அஜின்கியா பவாருக்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு. ஏன்னா அவரே ஒரு செகண்டரி கரியராக தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட மொயின் சஃபாகி, நரேந்தர் கண்டோலா மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கிறப்போ சேம் டைப் ஆஃப் பிளேயரை வந்து திரும்பவும் போய் எடுத்து மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போதைக்கு தமிழ் தலைவாசுக்கு தேவை நிறைய போனஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ் வேணும். அதனால தான் நான் நவீன்குமார் கோயத், மஞ்சித் தாக்கியா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அஜின்கியா பவார் அந்த அளவுக்கு போனஸ் போடக்கூடிய ஆள் கிடையாது. அஜின்கியா பவார் வேணும்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்லையா இருக்கட்டும், மெயிலியா இருக்கட்டும், நீங்க அஜின்கியா பவாருக்கு போய் ஆக்ஷனை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அஜின்கியா பவார் நல்ல ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, அண்ட் இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ்ல அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் அவர் தேவையும் பட மாட்டாரு. அதே மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம கிட்ட யங்ஸ்டர்ஸாகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது அஜின்கியா பவார் தேவையில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் நீங்க கேட்டதுனால நான் அவரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த ரைடர் வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 11 ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்கின தேவங் தலால் பட்னா பைரட்ஸால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ தேவங் தலால் ஒரு நல்ல டால் ரைடர், போனஸ் நல்லா போடுவார், மல்டி ரைட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதாவது சூப்பர் ரைட் நிறைய பண்ணக்கூடிய தேவங் தலால் வந்து தமிழ் தலைவாசுக்கு வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். டீம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கும். ஸோ தேவங் தலாலும் இப்போதைக்கு 1 கோடிக்கு கீழவே அவர் கிடைச்சிருவாரு. அதிகபட்சம் 1 கோடி அவ்வளவுதான் அவரோட வேல்யூவா இருக்க போகுது. அப்படிங்கும் போது ஸோ தேவங் தலால் ஆல்சோ ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஃபார் PKL சீசன் 12 தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். பட் தேவங் தலால் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை, சாரி அவர்கிட்ட கிடையாது, அவரோட பையிங்ல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பட்னா பைரட்ஸ் அவருக்கு FVM யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளமே தவிர ஸோ தேவங் தலாலை எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ் தலைவாசோட ரைடிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. தேவங் தலால் இல்லாமல் வேற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, வி அஜித் குமார். ஸோ அஜித் குமார் இதுக்கு முன்னாடி வந்து புனரிப்பட்டனில் இருந்தார். பட் அவரால் பெருசாக அங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல, பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியலை. அண்டு அவர் ஆல்ரெடி தமிழ் தலைவாஸில் இருந்த ஒரு பிளேயர் தான், தமிழ் தலைவாஸ்க்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயரும் கூட. ஸோ வி அஜித் குமாரை திரும்பவும் தமிழ் தலைவாஸ்குள்ளே எடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓவரால் பார்க்கும்போது அஜித் குமார் இப்போதைக்கு ஃப்ரீ பேர்ட் தான். ஸோ அவரை பெருசாக எந்த ஒரு டீமும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேஸ் ப்ரைஸே தமிழ் தலைவாசுக்கு கிடைச்சிருவாங்க. ஸோ எடுத்து அவரை யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும், வேற லெவலில் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இல்லாமல் வேற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க. விகாஷ் கண்டோலா அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். எஸ், அவர் பெருசாக ஃபார்ம் கிடையாது, எல்லாமே ஓகே தான். பட் இங்கே ஆல்ரெடி உங்ககிட்ட மொயின் சஃபாகி, நரேந்தர் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கிறப்போ அவங்கள கைட் பண்ணவும் சரி, அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கவும் சரி, விகாஷ் கண்டோலா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்குலாம் போனாங்கன்னா நல்லா இருக்கும், போவாங்களான்னு தெரியல தமிழ் தலைவாஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கும் போது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் ஆஷு மாலிக் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. நான் ஆஷு மாலிக் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தல, பிகாஸ் ஆஷு மாலிக்கு டபானலி கேசி FVM யூஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஷு மாலிக் ஒரு பெரிய ரேட்டுக்கு போவார். அண்ட் அவரை நம்ம எடுத்து இங்கே இருக்கிற மொயின் சஃபாகி, நரேந்தர் கண்டோலாவுக்கு டவுன் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நான் ஆஷு மாலிக் லிஸ்ட்ல வைக்கல. இது இல்லாம ஸ்டார் பிளேயர்ஸா இருக்கிற பர்தீப் நர்வால், பவன் ஷராவத், மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸும் இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்டார் பிளேயருக்கு சஞ்சு பலியான் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்லை, எப்பவுமே அவர் காட்டினது கிடையாது. அப்படிங்கும்போது சஞ்சு பலியான் இந்த சீசனும் அந்த 3 பேருக்கும் பெருசா ட்ரை பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால அவங்க வேற பிரான்ச்சைஸிக்கு தான் போக போறாங்க. மேபி பர்தீப் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ரைடர் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜய் மாலிக் ஒரு நல்ல ஆப்ஷன். போன சீசன் PKL சீசன் 11 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, டீமை கைட் பண்ண முடியும், டிஃபென்ஸும் ஒரு சில டைம் வந்து நல்லா பண்ணுவாரு. ஸோ விஜய் மாலிக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த PKL சீசன் 12 தமிழ் தலைவாசுக்கு ரைடிங்க்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆல்ரெடி இங்க இருக்கிற ரைடர்ஸை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி
ஸோ அந்த ரைடர்ஸை பிக் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு ரைடருக்கு மட்டும் அதிகமான செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இன்னும் அவங்க கார்னருக்கு அண்ட் கவருக்குலாம் பேக்கப் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி தனியா வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பத்தி தனியா வீடியோ போட்டுருவோம். இப்போதைக்கு இந்த ரைடர்ஸ் ஆப்ஷன் மட்டும் தமிழ் தலைவாஸ் டார்கெட் பண்ணா நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் அபவுட் திஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.